பேக் டு கினிஷா vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் எக் லாலிபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக் லாலிபாப் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3 பாயில்டு எக்ஸ் எடுத்திருக்கேன். பாயில் பண்ணி வச்ச எக்கை எடுத்து இந்த மாதிரி கிரேட்டரில் நல்லா துருகி எடுத்துக்கணும். முட்டையை கிரேட் பண்ணி எடுத்ததும் கொஞ்சமாக ஒரு விரல் சைஸ் இஞ்சி எடுத்து இதே மாதிரி நல்லா அந்த கிரேட்டரில் துருகி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 பல் பூண்டு எடுத்து இதில் கிரேட் பண்ணி சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டுலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கணும். லாலிபாப் செய்கிறதுக்கு நம்ம வெங்காயத்தை ரொம்ப குட்டியாக தான் கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, க்ரீன் சில்லி நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சமாக சாட் மசாலா அண்ட் தென் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் இதில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். கொஞ்ச நேரம் கழித்து அதை எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் பால்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸ்க்கு அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எக் லாலிபாப்க்கு தேவையான பால்ஸ் ரெடி பண்ணதும் ஒரு கப்பில் ஒரு எக்கை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம மேலே பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணுவோம். ஸோ அது நல்லா ஒட்டி வரணும் அப்படின்றதுக்காக. இன்றைக்கி நான் பிரெட் க்ரம்ஸ் எடுக்கலை, பிகாஸ் அது காலி ஆகிடுச்சு. ஸோ ரஸ்க் எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த பால் எடுத்து இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்க எக்கில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பால்ஸை எடுத்து ரஸ்க் க்ரம்ஸில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த பால்ஸ் எல்லாம் ரஸ்க் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணதுக்கப்புறமா இதை ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் இந்த க்ரம்ஸ்லாம் சீக்கிரமாகவே டீப் ஃப்ரை ஆகிடும். நமக்கு அந்த மாதிரி இருந்தால் எக் லாலிபாப் நல்லா இருக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் அதை மெதுவாக திருப்பி இன்னொரு சைடு போட்டு இன்னொரு சைடும் நல்லா ஃப்ரை பண்ண விடணும். ரெண்டு சைடுமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி 3 பாயில்டு எக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு 10 லாலிபாப் கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்ஸும் ப்ளஸ் மசாலா, ஆனியன் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கணும். நம்மளோட லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது லாலிபாப்னு ஒரு ஃப்ரேம் வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக டூத்பிக்கை இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்மளோட எக் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்கிற ஒரு ரெசிபி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் அண்ட் vlogsக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக ரிசீவ் ஆகும். பாய்.